இது 2100ஆம் ஆண்டின் கதை. ஒரு அமைதியான இரவு. யாருமில்லாத அந்த நேரத்தில் ராமசாமி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். மூச்சு மெதுவாக குறைந்து கொண்டே போகிறது. அந்த இருள் நிறைந்த தருணத்தில் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது போல தோன்றியது. சில நொடிகளில் அனைத்தும் அமைதியாகிவிட்டது. காலை சூரியன் ஒளி மெதுவாக அவரது முகத்தில் விழுகிறது. திடீரென ராமசாமி கண் திறக்கிறார். உடனே அவர் உள்ளுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. நான் இன்னும் உயிரோடு இருக்கேனா? அவர் மெதுவாக எழுந்து வெளியே வருகிறார். வெளியுலகம் அவருக்கு முற்றிலும் புதிதாக இருக்கிறது. நகரம், மனிதர்கள், சுற்றுப்புறம் அனைத்தும் வேறொரு உலகம் போல. அவர் அதிர்ச்சியுடன் சுற்றி பார்த்து கொண்டு, இது நம்ம உலகமா இல்ல வேற ஏதோ இடமா என்று மெதுவாக சொல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அவசரமாக அவரை நோக்கி ஓடி வருகிறார். ராமசாமியை பார்த்தவுடன், ஐயா சீக்கிரம் வாங்க, உங்க இறுதி சடங்கு ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகள் ராமசாமியை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. அவர் குழப்பத்துடன், அப்படின்னா? அவர் அந்த மனிதனை பின்தொடர்கிறார். அங்கே சென்றபோது அவரது உறவினர்கள் எல்லோரும் VR மூலம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அழுகையும் நினைவுகளும் அந்த இடத்தை நிரப்புகின்றன. அதை பார்த்த ராமசாமி உடைந்து போகிறார். கண்களில் நீர் வருகிறது. நான் இங்கே உயிரோடு இருக்கேன், ஆனா இவர்கள் உலகத்துல நான் இல்லையா என்று தன்னிடமே கேட்கிறார். அவரது மனதில் ஒரு பெரிய சந்தேகம் உருவாகிறது. இது நிஜமா? இல்லையென்றால் இன்னொரு உலகத்தின் ஆரம்பமா? 2100ஆம் ஆண்டின் மரணம் என்பது முடிவல்ல. அது ஒருவேளை ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கலாம். 2100ஆம் ஆண்டின் அந்த புதுமையான உலகத்தில் ராமசாமி இன்னும் குழப்பத்திலேயே நின்று கொண்டிருந்தார். தன்னை சுற்றியுள்ள அனைத்தும் உண்மையா இல்லையா என்று புரியாமல் தவித்தார். தன்னுடைய இறுதி சடங்கையே தானே பார்த்த அந்த அனுபவம் அவரை முழுவதுமாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த நேரத்தில் திடீரென ஒரு புதிய மனிதர் அவரை நோக்கி நடந்து வந்தார். மற்றவர்களை விட வேறுபட்ட தோற்றம், அமைதியான முகம், கண்களில் நம்பிக்கை. அவர் ஒரு விஞ்ஞானி. ராமசாமி குழப்பத்துடன் அவரை பார்த்து, எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன உலகம் என்று கேட்டார். அந்த விஞ்ஞானி மெதுவாக சிரித்தார். நீங்க இருக்கிறது நிஜ உலகம் இல்ல ராமசாமி, இது நாங்க உருவாக்கிய 3D டிஜிட்டல் உலகம். ராமசாமி இன்னும் அதிர்ச்சி அடைந்தார். அப்படின்னா நான்? அவர் அருகே வந்து அமைதியாக விளக்கத் தொடங்கினார். ராமசாமி, நீங்க உடம்போட இல்ல, நீங்க இறந்துட்டீங்க. ஆனா உங்க மனசு, உங்க நினைவுகள், உணர்வுகள், வாழ்க்கை முழுக்க சேகரிச்ச டேட்டா, அது மட்டும் உயிரோட இருக்கு. ராமசாமியின் கண்கள் பெரிதாகின. அவர் மெதுவாக, அதாவது நான் செத்துட்டேனா என்று கேட்டார். விஞ்ஞானி தலையாட்டினார். ஆம், ஆனா முழுசா இல்ல. அவர் தொடர்ந்து சொன்னார், உங்க பிரெயின்ல இருந்த எல்லா டேட்டாவையும் நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு சிப்ல சேவ் பண்ணோம். அந்த சிப்பை யூஸ் பண்ணி உங்களுக்காக இந்த 3D உலகத்தை உருவாக்கி உங்களை மீண்டும் உயிரோட வைத்திருக்கோம். அந்த வார்த்தைகள் ராமசாமியை மின்னல் போல தாக்கின. இந்த உலகம் உங்களுக்காக ஸ்பெஷலி கிரியேட் பண்ணப்பட்டது. நீங்க இங்கே உணர்றது, பார்க்கிறது, வாழ்றது எல்லாமே ரியல் மாதிரி இருக்கும். ஆனா இது முழுக்க டிஜிட்டல். ராமசாமி சுற்றி பார்த்தார். அந்த ஃபியூச்சரிஸ்டிக் உலகம் இப்போது அவருக்கு வேற மாதிரி தோன்றியது. பயத்துடன் இருந்த முகத்தில் மெதுவாக ஒரு புதிய உணர்வு தோன்றத் தொடங்கியது. அவர் மெதுவாக கேட்டார், அப்போ நான் இங்கே ஏன்? விஞ்ஞானி சிரித்துக்கொண்டு பதிலளித்தார், உங்க குடும்பம்தான் இதை செய்தது ராமசாமி. உங்களை இழக்க முடியல, அதனால்தான் இந்த டிஜிட்டல் வாழ்க்கையை உங்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு வரி ராமசாமியின் உள்ளத்தை உருக்கியது. கண்களில் நீர் திரண்டது. தன் குடும்பம் தன்னை கைவிடாமல் இந்த புதிய உலகத்தில் கூட உயிரோட வைத்திருக்கிறார்கள் என்ற உணர்வு அவரை ஆழமாக தொட்டது. அவர் மெதுவாக சிரித்தார். அதிர்ச்சி, வலி, ஆனந்தம் எல்லாம் கலந்து. இப்போது அவர் புரிந்து கொண்டார், இது மரணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம்.